வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம போலி டேஸ்ட்டில் எப்படி ஒரு ஸ்வீட் தோசை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து கழுவிட்டு 2 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஒரு 4 ஏலக்காவை இதில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவையான அளவுக்கு விட்டு ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை சாப்பிடும் போது இது போலி டேஸ்ட்டில் வர்றதுக்காக நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சிறு துளி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தோசை தவாவில் நம்ம தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றும் போது ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தடியாக இருக்கணும். சைட்லலாம் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு தோசை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பிக்கலாம். அகெயின் நம்ம சுற்றி நெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த இன்ஸ்டண்ட்டான போலி டேஸ்ட்டில் இருக்க இந்த தோசையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பிரின்ஸ்லிஸ் கிச்சனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரின்ஸ்லிஸ் கிச்சன்.